ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல நீங்க வச்சிருக்கிறத நான் சொல்றேங்கன்னா, இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயில இருக்கிறாரு, ஆனா அமைச்சரா கன்டினியூ பண்ணாரு. தமிழகத்துல பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாரு, கடைசியில தான் நீக்கினாங்க. பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்ல. நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்ல எங்கேயுமே உங்களுக்கு நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாள்ல கிடைக்கும். அதனாலதான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க ஜெயில இருக்காங்க. அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க, தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு. ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டுல இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயில இருந்தார், 8-9 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீக்கினார். அவர்களுக்கான சட்டம் இது. நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பல விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க, நாளை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிட்டு இருக்கோம். அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக, அமைப்பு பொதுச் செயலாளராக, மாநிலத்தினுடைய தலைவராக, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அற்புதமாக தேசத்திற்காக பணி செய்த ஐயா இல கணேசன் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். நாளை நம்முடைய கட்சி வேறு வேறு அமைப்புகள் சார்பாக, RSS இயக்கம் சார்பாக நாளை சாயங்காலம் கலைவாணர் அரங்குல மாலை 5 மணி அளவில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஐயாவிற்கு புகழஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். என்ற முறைப்படி அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து குடும்பத்தினெல்லாம் சந்தித்து விட்டு நாளை புகழஞ்சலி கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்துவிட்டு, தலைவர்கள் எல்லோரும் வேண்டுகோளை வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம். நாளை குடும்பத்தினரும் புகழஞ்சலி கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றார். ஐயாவுடைய மறைவு என்பது பெரும் இழப்பு. என்னுடைய தூரதிர்ஷ்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய கட்சி நிகழ்ச்சி வேறொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம். அதனால வர முடியல. இன்னைக்கு தான் நேரில் வந்து குடும்பத்தினை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இலகணேசன் ஐயாவை மருத்துவமனையில சென்று சந்தித்து விட்டு சென்றேன். மருத்துவமனையிலே ஐயா சுயநனவு இல்லாம இருந்தாங்க. ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் ரெக்கவர் ஆயிருவாங்கன்னு. ஆனா ரெக்கவர் ஆகல. அதனால் நிச்சயமாக நாளைக்கு புகழஞ்சலி கூட்டத்துல அவரை தெரிந்தவர்கள், அவரை அறிந்தவர்கள், அவரோடு பணி செய்தவர்கள் எல்லோரும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வினா பதில் சொல்றேன். மிக முக்கியமாக துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? குறிப்பா திமுகவும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கோரிக்கை நீங்களும் ட்விட்டர்ல வச்சிருக்கீங்க. அண்ணா, நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில புதுடெல்லியில குடியரசுத் தலைவர், துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் டெல்லியில் இன்று காலையில. மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் NDA கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேரை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறார். அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல தமிழகத்துல நாம் எல்லோரும் ஒரே நேரத்துல ஒன்றாக இருந்து, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது NDA கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள்
நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது, ஆனா எங்க மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதிபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரமும் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜா இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்து பல மாநிலத்துல பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்ட்ல எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிரால சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. RSS சேர்ந்தவர், அதே போல தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு டி.கே. இளங்கோவன் திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. அண்ணா, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்புதான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம், அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் போய் கேட்டு வந்தார். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர் 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. சிபிஆர் அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார். இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். அதனால இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்படி இருந்தாலும் சிபிஆர் ஜெயிக்க போறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான பில் பாஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே 30 நாட்களுக்குள்ளாக ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையும் சொன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பொய் புகார்கள், பொய் வழக்குகள் எளிதா பதியக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்றேங்கன்னா, இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி, கேபினட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை, அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ, பிரதமராக, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம். டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயில இருக்கிறாரு, ஆனா அமைச்சரா கன்டினியூ பண்ணாரு. தமிழகத்துல பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாரு, கடைசியில தான் நீக்கினார். ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு, பெயில் ஆர்டரை பாக்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க, நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். காரணம், இந்தியாவுல பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்ல. இன்னைக்கு அந்த சின்ன லூப் ஹோல்ல அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறதை எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இடி போன்ற ரைடுகள்ல குறிப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் கைது செய்யப்பட்டு இப்ப வெளியே இருக்கிற சூழல்.
ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு, எதிர்காலத்துல உங்களுக்கு அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க, எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டுல எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாள்ல கிடைக்கும். அதனாலதான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால்தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டு மேல இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆர்குமெண்ட் சேக். ஆனா 31 நாளுங்கும் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்லங்கண்ணா. அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க. அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க, தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு காலக்கெடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும். ஜனநாயகத்துக்கு எதிரானதா அண்ணா ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோங்கண்ணா, ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோம். அவங்க சிறையில 31வது நாள் இருக்கிறாங்க. லெப்டினன்ட் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது. இது எப்பனா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே 1 வருஷம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டுல இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயில இருந்தார், 8-9 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. நீங்க பெயில்ல வெளியே வந்துடுறீங்க, அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாது இல்லைங்க. நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சிருக்கீங்க, நாளை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. நன்றி அண்ணா. தேங்க்யூ. இங்கிலீஷ் பேசலாமா?